ஒரு பேனா, ஒரு நண்பர், ஒரு சேர், ஒரு டேபிள். இந்த ஒரு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அது என்ன குறிக்கிறதுக்கு? ஒன்று அப்படின்னு குறிக்கிறதுக்கு தானே அது. அதே தாங்க இங்கிலீஷில் a table, a chair, a friend, a car, a pen. ஒரு பேனா, ஒரு சேர், ஒரு ஃப்ரெண்டு, இதே தான். அ பென், அ கார், அ சேர், இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஈஸி தான். இதுதான் இந்த அ அப்படின்னு எழுதுறதோட யூசேஜ். ஓகே, இது புரிஞ்சிச்சு. அப்போ இந்த ஆன்னு எதுக்கு இருக்குது? நம்ம சில பேர் ஏதாவது கற்றுருப்போம், வொவல் வந்தால் அதுக்கு முன்னாடி ஆன் வரணும் அப்படின்னு. அது அப்படி அந்த மாதிரி ஒரு ரூலாக ஞாபகம் வச்சுக்கிறது ஓகே தான். நான் சொல்கிறேன், இதை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். வொவல் சவுண்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம். இந்த AEIOU கொடுக்குற சவுண்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம். A ஃபார் ஆப்பிள். இப்போ ஒரு ஆப்பிள்னு சொல்கிறதுனா ஆப்பிள், அது அப்புறம் மறுபடியும் ஆப்பிள். நம்ம அதை சொல்கிறோன்னே நம்மளுக்கு கேட்காது ஆப்பிள் அப்படின்னு சொன்னால். ஆரஞ்ச் அப்படின்னா ஆரஞ்ச் சொல்கிறதுக்கும் அடுத்தது ஓ சொல்கிறதுக்கும் கேட்குறப்போ அந்த உச்சரிப்பில் வித்தியாசமே நம்மளுக்கு கேட்காது. ஸோ எங்கெல்லாம் இது கேட்காதோ, இந்த சொல்லிவிட்டு அடுத்தது வர சவுண்டு கூட இது அப்படியே ஒன்றா கலந்துருமோ, எங்கே அந்த வித்தியாசப்படுத்த முடியாதோ அங்கெல்லாம் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போது ஆப்பிள் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறப்ப கேட்கலல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு ஆன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஆன் ஆப்பிள், ஆன் ஆரஞ்ச், ஆன் அம்ப்ரெல்லா, ஆன் எலிஃபெண்ட். அந்த AEIOU ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் எல்லாமே வாயில் டிஷும் நடக்காமல் வர்ற சவுண்ட்ஸ். ஸோ அப்படின்றதும் வாயில் டிஷும் நடக்காமல் வர்ற ஒரு சவுண்ட். இந்த ரெண்டு சவுண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆனிச்சுன்னா கேட்குறப்ப சொல்கிறாங்க அப்படின்னே நம்மளுக்கு கேட்காது. அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு தாங்க ஆன். பைனாப்பிள், ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்லியாச்சு, அடுத்தது பால தானே ஆரம்பிக்குது பைனாப்பிள், ஸோ பிரச்சனையும் இல்லை. ஆரஞ்ச் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை, ஸோ அங்கே ஆன் ஆரஞ்ச். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ சிம்பிளாக வொவல்ஸ் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கெல்லாம் ஆன் போட்டுற வேண்டியது தானே அப்படின்னு. இல்லை, அவ்வளோ சிம்பிள் இல்லை. ஒரு சில விதிவிலக்கு இருக்குது. எக்ஸாம்பிள், யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி, யூ அப்படின்ற எழுத்தோட சவுண்ட் என்ன? அம்ப்ரெல்லாவில் இருக்கிற மாதிரி தான். யூனிவர்சிட்டின்றது யூவோட சவுண்டை யூஸ் பண்ணலை. நம்ம வெறும் எழுத்தை அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டோம், சவுண்டு தான். யூனிவர்சிட்டி எந்த எழுத்தோட சவுண்டை யூஸ் பண்ணுது? ஒய், யா. யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லுவோம், ஆன் யூனிவர்சிட்டின்னு சொல்ல மாட்டோம். இதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது, ஆனஸ்ட். எழுதுகிறப்ப HONEST அப்படின்னாங்க எழுதுவாங்க, ஆனால் அதில் ஹெச் சைலண்ட்டாக. இது எனக்கு கேள்விப்பட்டப்போ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது என்ன, அதை போட்டுட்டு அப்புறம் அதை சைலண்ட் ஆக்குறது, அது தெரிலங்க. அதை மாற்றுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. ஸோ HONEST இது வந்து ஆனஸ்ட்டுன்னு தான் படிக்கணுமா. அப்போ ஓவோட சவுண்டு தான் வரணுமா. ஒரு நேர்மையான ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆன் ஆனஸ்ட் மேன் தான் சொல்லணும். அது ஹெச்சில் தான் ஆரம்பிக்கும் அந்த வார்த்தை, HONEST. ஆனால் சவுண்டை வச்சு அதை படிக்கக்கூடாதான், ஹானஸ்ட்டுன்னு படிக்கக்கூடாதான், ஆனஸ்ட் அப்படின்னு தான் படிக்கணுமா. அப்போ அந்த ஆனஸ்ட்டுன்னு படிக்கிறதுனால முன்னாடி ஆனஸ்ட் அப்படின்னு போட முடியாது, ஆன் ஆனஸ்ட் மேன் அப்படின்னு தான் போடணுமா. இப்போது எங்கே யூஸ் பண்ணுறது, ஆன் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அண்டர்ஸ்டுட் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் போடுங்களேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கும் புரியும். இன்னொன்று, அண்ட் ஆன் யூஸ் பண்ணி ஒரு 10 வேர்ட்ஸ் கமெண்ட்ஸில் எழுதி பாருங்களேன். அடுத்த லெசனுக்கு போகலாமா?